அன்பானவர்களே, ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்று இறைவன் எப்படி இருக்கின்றார் என்ற தலைப்பில் இப்பதிவினையிட திருவருள் கூட்டி இருக்கின்ற காரணத்தினால் இப்பதிவை இறைவன் ஆசியோடு பதிவிடுகின்றேன். அன்பானவர்களே, இப்பதிவினை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்களை சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் எப்படியெல்லாம் இருக்கின்றார் என்பதை குருவே சரணம். இறைவன் எப்படியெல்லாம் இருக்கின்றார் என்பதை திருமூலர் திருமந்திர பாடல் ஒன்றில் மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார். அந்த பாடலை விளக்கத்தோடு கண்டு நாமும் இறைவன் எப்படியெல்லாம் இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்வோம். காலினில் ஊறும் கரும்பினிற் கட்டியும் பாலினுள் நெய்யும் பழத்துள் இரதமும் பூவினுள் நாற்றமும் போலுடன் எம்மிறை காவலன் எங்கும் கலந்து நின்றானே. இறைவன் எப்படியெல்லாம் இருக்கின்றார் என்பதை மேற்கண்ட பாடல் விவரிக்கின்றது. இறைவன் காற்றினில் ஓசையாகவும் கரும்பினில் கட்டியாகவும் இனிப்பாகவும் பாலினில் நெய்யாகவும் பழத்தில் இரத்தமாகவும் இரசமாகவும் பூவினுள் நாற்றமாகவும் வாசனையாகவும் கலந்து நின்றார் நம்முடைய இறைவன் என்கின்றார் திருமூலர். இறைவன் காவலனாக எங்கும் எதிலும் கலந்து நின்றார். அவர் இல்லாத இடம் ஒன்றுமில்லை. அவர் நம்முடைய உயிரிலும் கலந்து நமக்கு காவலனாக நிற்கின்றார். அவர் இல்லை என்றால் நமக்கு ஒரு வேலையும் இல்லை. மேற்கண்ட திருமந்திரம் பாடலோடு திருநாவுக்கரசர் அருளிய தேவார பாடல் ஒன்றினையும் இதனோடு உற்று நோக்கினால் இறைவனை பற்றிய உண்மைகளை மேலும் நாம் தெரிந்து கொள்ளலாம். விரைவில் தீ மறைந்து இருப்பதைப் போல், பாலில் நெய் மறைந்திருப்பதைப் போல, கண்மணியில் ஜோதி மறைந்து இருப்பதைப் போல இறைவனை உறவு கொண்டு அவரை உணர்வு என்ற கயிற்றினால் நன்றாக கடைந்தால் இறைவன் வெளிப்படுவார் என்கிறார் திருநாவுக்கரசர். விறகினில் தீயினன் பாலிற்படு நெய்போல் மறைய நின்றுளன் மாமணிச் சோதியான் உறவுகோள் நட்டுணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. விறகில் தீ மறைந்திருக்கின்றது, பாலில் நெய் மறைந்திருக்கின்றது. விறகை பற்ற வைக்க முற்படும்போது தீ உருவாகிறது. பாலை சூடு செய்து பின் அதில் உறைமோர் கலக்க அது தயிராகின்றது. அந்த தயிரை கடையும் போது வருகின்ற வெண்ணெயை சேகரித்து அதை பக்குவமாக இளஞ்சுட்டில் உருவாக்கினால் வருவதுதான் நெய். விறகில் மறைந்து இருக்கின்ற தீயை போன்றும் பாலில் மறைந்துள்ள நெய்யை போன்றும் இறைவன் மறைந்துள்ளான். அதேபோல் மாமணி ஜோதியான் என்பது நம்முடைய கண்மணியில் மறைந்துள்ள ஜோதியாகும். எந்த ஒரு முயற்சி இல்லாமல் எதையும் உருவாக்க முடியாது. விறகை பற்ற வைக்க தீக்குச்சி தேவைப்படுகிறது. பாலில் உள்ள நெய்யை உருவாக்க உறைமோர் தேவைப்படுகிறது. அதேபோல் நம்முடைய கண்மணியில் மறைந்துள்ள சோதியை காண்பதற்கு உறவுகோள் நட்டு உணர்வு என்ற கயிற்றினால் மனம் உருக வாங்கி கடைந்தால் நம்முள் இறைவன் நிற்பான் என்கிறார் திருநாவுக்கரசர். நம்முடைய தேகத்தில் இறைவன் இருக்கக்கூடிய இடத்தில் உறவு கொண்டு
அவரை நினைத்து கொண்டிருந்தால் அவர் அமுதமாக நம்முடைய கண்மணியில் மறைந்துள்ள ஜோதியை காண்பதற்கு உறவுகோல் நட்டுணர்வு கயிற்றினவா கடைந்தால் நம்முன் இறைவன் நிற்பான் என்கிறார் திருநாவுக்கரசர். நம்முடைய தேகத்தில் இறைவன் இருக்கக்கூடிய இடத்தில் உறவு கொண்டு அவரை நினைத்து கொண்டிருந்தால் அவர் அமுதமாய் நம்முடைய கண்மணியிலிருந்து வெளிப்படுவார். புராணத்தில் திருப்பார்கடலில் மந்தார மலையை மத்தாகவும் வாசி என்ற பாம்பை கயிறாகவும் கட்டி தேவர்கள் தலைப்பகுதியை பிடித்து கொண்டு அசுரர்கள் வால்பகுதியை பிடித்து கொண்டும் கடைந்தார்கள். அப்போது வாசுகி என்ற பாம்பு வழிதாங்க முடியாமல் விஷமாகிய அமிர்தத்தை உமிழ்ந்தது. அதை தேவர்கள் மட்டும் புசித்தார்கள் என்பது புராண வரலாறு. இதில் ஒரு மாபெரும் உண்மையை மறைமுகமாக உலக மக்களுக்கு ஞானத்தை அன்றே உபதேசித்து இருக்கிறார்கள். நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள கூடிய ஞான அறிவு நம்மிடம் இல்லாமல் போனது. அந்த ஞான அறிவு நம்மிடம் இருந்திருந்தால் உண்மைகள் அன்றே விளங்கியிருக்கும். திருப்பார்கடல் எங்கு இருக்கின்றது? அது நம்மிடம் இருக்கின்றது. வாசுகி என்ற பாம்பு எங்கே இருக்கின்றது? அதுவும் நம்மிடமே அஞ்ஞானத்தினால் தூங்கிக் கொண்டிருக்கின்றது. மந்தார மலை எங்கே இருக்கின்றது? அதுவும் நம்மிடம் மனமாக இருக்கின்றது. இறைவன் நம்முள் கண்மணியில் சோதியாக உள்ளார். அவரை நம்முடைய புருவ மத்தியில் மனதை நிலைநிறுத்தி தியானித்தால் நம்மிடமுள்ள தீய வினைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகி நம்மிடமுள்ள அஞ்ஞானத்தினால் சூழப்பட்டுள்ள குண்டலினி என்ற பாம்பு மெல்ல எழுந்து நமக்கு ஞான அமிர்தத்தை பொழிவாள். அந்த அமிர்தத்தை நாம் உண்டால் சாகா நிலையை அடைவதோடு நம்முடைய ஆன்ம அறிவையும் பிரகாசிக்கச் செய்வாள். நம்முடைய ஆன்ம அறிவு பிரகாசித்தால் நாம் இறைவனை காணலாம். திருப்பார்கடல் என்பது இறைவனை பள்ளி கொண்டு இருக்கும் இடமாகும். நாம் துக்கம் அடைகின்ற போது கண்ணீர் வருகின்றது. அதேபோல் இன்பம் அடைகின்ற போதும் கண்ணீர் வருகின்றது. நம்முடைய உணர்வு தூண்டப்படுகின்ற போது கண்ணீர் தானாகவே ஊற்றெடுக்கின்றது. இறை உணர்வு நம்மிடம் ஏற்படுகின்ற போதும் ஆனந்த கண்ணீர் தானாக வரும். அதுபோல் அமுதமும் நம்முடைய நாவில் சுரக்கும், மூச்சுக்காற்றும் உள்முகமாக இழுக்கப்படும். இவை அனைத்தும் இறை உணர்வாகும். 8000 ஆண்டுகள் யோகம் இருந்தாலும் இறைவனின் கண்ணின் அமுதமாக இருப்பதைக் கண்டு அறியக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நம்முடைய மனதை உள்முகமாக நாடிச் சென்று மனதை உள்ளத்தி ஒளி பொருந்தும்படி நோக்கினால் கண்ணாடி போல இறைவன் கலந்து நிற்பதைக் காணலாம் என்கிறார் திருமூலர். திருமந்திரப் பாடல் ஒன்றினில் அந்த பாடலை விளக்கத்தோடு கண்டு கண்ணாடியில் உருவத்தை காண்பதைப் போல நம்முடைய உள்ளமாகிய கண்ணாடியில் இறைவன் கலந்து நிற்பதை காண்பதற்கு முயற்சி செய்வோம். 8000 யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதனை கண்டறிவாரில்லை. உள்நாடி உள்ளே ஒளிபெற நோக்கினார் கண்ணாடி போல கலந்து நின்றானே. 8000 ஆண்டுகள் யோகத்தில் இருந்தாலும் இறைவன் நம் கண்களில் அமுதமாக இருப்பதைக் கண்டு அறிவார் யாரும் இல்லை. வெளி விஷயங்களை ஆராய்ந்து கொண்டு இருக்கும் நம்முடைய மனதை உள்முகமாக இறைவனை நினைக்கச் செய்வதன் மூலமாக உள்வொளி பெருகும். அந்த உள்வொளி பார்ப்பவர்களுக்கு கண்ணாடியில் நம்முடைய உருவத்தை பார்ப்பதைப் போல் இறைவனும் நம்முடைய உள்ளமாகிய கண்ணாடியில் கலந்து நிற்பதை காணலாம் என்கிறார் திருமூலர். இதைத்தான் திரு அருட்பிரகாச வள்ளலாரும் சத்திய ஞான சபை அமைத்து ஒவ்வொரு மாதம் வருகின்ற பூச நட்சத்திர அன்று திரைகளை விலக்கி கண்ணாடியின் உள்ளே இறைவன் ஒளிந்து கொண்டு இருப்பதை தத்ரூபமாக காண்பித்து கொண்டிருக்கின்றார். இதை நாமும் நம்முடைய உள்ளமாகிய கண்ணாடியின் உள்ளே இறையவர் அருட்பெருஞ் ஜோதியாக ஒளிர்ந்து கொண்டு இருப்பதை காண்பதற்கு முயல வேண்டும். முயன்றால் முக்தி பெறலாம். அவன் இவன் எப்படி ஆகும் என்பதை பற்றி திருமூலர் திருமந்திர பாடல் ஒன்றினில் குறிப்பிட்டுள்ளதை விளக்கத்தோடு கண்டு நாமும் நம்முடைய உயிரை உயிர்களுக்கு தலைவனாகிய சிவனிடம் சேர்ப்பதற்கு முயற்சி செய்வோம். அண்ணல் இருப்பிடம் யாரும் அறிகிறார். அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்பவர்களுக்கு அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும். அண்ணலை காணினில் அவன் இவன் நாமே.
எல்லா உயிர்களும் தலைவனாகிய சிவனை அண்ணல் என்று பெருமை பொருந்திய பெயரில் குறிப்பிடுகின்றார் திருமூலர். சிவன் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை யாரும் அறியாமல் இருக்கின்றார்கள். அவன் இருக்கக்கூடிய இடத்தை ஆராய்ந்து தெரிந்து கொண்டால் நம்முடைய உயிராகிய ஜீவாத்மா அழிவின்றி உள்ளே சிவனோடு அமர்ந்துவிடும். நாம் சிவனை கண்டால் நாமும் சிவனாகி விடுவோம். இதைத்தான் திருமூலர் அவன் இவன் ஆமே என்கிறார். இவன் என்று சிவத்தையும் அவன் என்று நம்மையும் பொருள் கொள்க. நம்முடைய உயிர் சிவத்திடம் சேர்ந்து விட்டால் நாமும் சிவமாகி விடுவோம். குயவன் விதவிதமான மண் பாத்திரங்களை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்கின்றான். செய்த அவன் அந்த மண் பாத்திரங்களை வெயிலில் நன்றாக காய வைத்து தீயினால் சுட்டு அந்த மண் பாத்திரத்தை தின் போன்று வலிமை உள்ளதாக மாற்றுவான். தின் என்று வலிமையோடு இருப்பதால் தான் அந்த மண் பாத்திரத்தில் நாம் உணவை சமைத்து சாப்பிடுவதற்கும் பொருளை சேமித்து வைப்பதற்கும் பயன் உள்ளதாக இருக்கின்றது. குயவன் செய்த மண் பாத்திரங்களை தீயினால் சுடவில்லை என்றால் மழை வருகின்ற போது அது மழையில் நனைந்து கரைந்து மண்ணோடு மண்ணாகிவிடும். தீயினால் சுட்ட மண் பாத்திரம் மழையினால் நனைந்தாலும் அந்த மண் பாத்திரம் மீண்டும் மண்ணாகாது. இதுதான் தீயினால் சுட்ட மண்ணுக்கும் தீயினால் சுடாத மண்ணுக்கும் உள்ள வேறுபாடாகும். திருமூலர் மண்ணின் தன்மையை மாந்தரோடு ஒப்பிட்டு வலியுறுத்துகின்ற திருமந்திர பாடல் ஒன்றினை விளக்கத்தோடு கண்டு நாமும் இறைவனின் ஜோதியில் கலந்து மீண்டும் பிறவாத நிலையை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். மண்ணொன்று கண்டீர், இருவகை பாத்திரம். திண்ணென்று இருந்தது தீயினைச் சேர்ந்தது. வெண்ணென்று நேர் விழின் மீண்டும் மண்ணானார் போல் என்னென்று மாந்தர் இருக்கின்றவாறே. ஒரே மண்ணினால் செய்த பாத்திரத்தை 2 வகையாக பிரிக்கின்றார் திருமூலர். ஒன்று தீயினால் சுட்ட பாத்திரம், மற்றொன்று தீயினால் சுடாத பாத்திரம். தீயினால் சுட்ட மண் பாத்திரம் தின் என்று வலிமை பெறுவதால் அந்த பாத்திரம் நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. சுட்ட மண் பாத்திரம் மழையினால் நனைந்தாலும் அந்த பாத்திரத்திற்கு ஒரு அழிவும் இல்லை. சுடாத பாத்திரத்தின் மீது விண்ணிலிருந்து பெய்கின்ற மழையினால் நனைந்து கரைந்து மீண்டும் மண்ணோடு மண்ணாகிவிடும். திருமூலர் ஒப்பிடுகின்ற மண் தத்துவம் முழுக்க முழுக்க நம்முடைய உடலையும் உயிரையும் சார்ந்தது. நாம் பிறந்தது எதற்காக? எல்லாம் வல்ல இறைவனின் திருவடியாகிய ஜோதியில் கலந்து மீண்டும் பிறவாத நிலையை பெறுவதற்காகத்தான். நம்முடைய மனத்திற்குள் படிந்திருக்கும் தீய வினையினால் நம்முடைய ஜீவன் உயிர் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய மனதில் படிந்திருக்கும் தீய வினைக்கு முற்று பெறாத வரையில் பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நம்முடைய மனதில் படிந்திருக்கும் அழுக்குகளை எல்லாம் குயவன் தீயினால் மண் பாத்திரங்களை எப்படி சுட்டானோ அதேபோல் நம்முடைய மனதில் படிந்திருக்கும் அழுக்குகளை எல்லாம் தீயினால் சுட வேண்டும். அப்படி சுட்டால் நம்முடைய மனமும் தீயினால் சுட்ட மண் பாத்திரம் போல் தின் போன்று மாறிவிடும். அப்படி மாறிவிட்டால் நாமும் மீண்டும் பிறவாத நிலையை பெறலாம் என்ற பேருண்மையை எளிமையாக உலக மக்களுக்கு உபதேசிக்கின்றார் திருமூலர். எண்ணற்ற மக்கள் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்தும் இறப்பதற்கும் காரணம் சுடாத மண்பாத்திரம் போல நம்முடைய மனம் இருப்பதால் தான். நம்முடைய மனதில் படிந்திருக்கும் அழுக்குகளை எல்லாம் அகற்றி நம்முடைய புருவ மத்தியில் உள்ள இறைவனை நினைப்பதின் மூலமாக நம்முடைய பிறவி பிணியை வேறறுக்கலாம். பற்று என்று ஒன்று நமக்கு இருப்பதால் தான் நாம் எதை கண்டாலும் எதை பார்த்தாலும் நம்முடைய உள்ளம் நடுங்குகின்றது. பற்று என்ற ஒன்று நம்மை விட்டு ஒழிந்தால்தான் நம்முடைய உள்ளமானது உத்தமருடைய உள்ளமாக மாறிவிடும். அப்படி மாறிவிட்டால் நம்முடைய உள்ளம் எதை கண்டாலும் எதை பார்த்தாலும் நடுங்காது. யமனும் நெருங்க மாட்டான். துன்பமும் இல்லை, இரவும் பகலும் இல்லை. இனி வினைகளால் அடைய வேண்டிய பயன்களும் ஒன்றும் இல்லை. பற்றை விட்டவர்க்கே மேற்கண்ட நிலைகள் அனைத்தும் அடைய முடியும் என்பதை வலியுறுத்துகின்ற திருமந்திர பாடல் ஒன்றினை விளக்கத்தோடு கண்டு நாமும் பற்றை விடுவதற்கு முயற்சி செய்வோம். ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவது இல்லை. நமனும் அங்கு இல்லை. இடும்பையும் இல்லை, இராப்பகல் இல்லை, படும் பயன் இல்லை பற்று விட்டார்க்கே. இறைவனுடைய திருவடியில்
நம்முடைய மனதை நிலைநிறுத்தினால் நாம் உத்தமர் என்ற நற்பெயரை பெறலாம். நாம் உத்தமர் என்ற நிலையை அடைந்தால் நம்முடைய உள்ளம் எதை கண்டாலும் எதை பார்த்தாலும் இச்சை கொள்ளாது. அதனால் நம்முடைய உள்ளமும் நடுங்காது. துன்பமும் இல்லை, இரவும் பகலும் இல்லை. வினையினால் இனி அணைய வேண்டிய பயன்களும் ஒன்றும் இல்லை. மேற்கண்ட அனைத்து நிலைகளும் நாம் அடைவதற்கு எது தடையாக இருக்கின்றது என்றால் அதுதான் பற்று. அந்த பற்றை நாம் விட்டால்தான் மேற்கண்ட நிலையை அடையலாம் என்கின்றார் திருமூலர். பற்றை பற்றி திருவள்ளுவர் பெருந்தகையும் வள்ளல் பெருமானும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் இதனோடு உற்று நோக்கினால் பற்றின் ஆழத்தை உணர்ந்து கொள்ளலாம். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்று நிலையாமை காணப்படும். எல்லாவற்றையும் கண்டும் பார்த்தும் ஆசை கொள்வது நம்முடைய கண்ணாகும். நம்முடைய கண் ஆசை கொள்வதால் தான் நாம் மீண்டும் பிறந்து ஆசையை நுகர்ந்து பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஆசைகள் அலை கடல் போல் வந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆசை என்ற பற்று நம்மிடம் இருக்கும் வரை நமக்கு பிறப்பு என்ற தொடர்கதை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பிறப்பு என்ற தொடர்ச்சிற்கு முற்றுப்புள்ளி எப்படி வைப்பது? நம்முடைய கண் எதனிலும் பற்று கொள்ளாமல் இருந்தால்தான் நாம் பிறப்பை அறுக்க முடியும். நம்முடைய கண்ணைத் தவிர வேறு எந்த வகையாலும் பிறப்பை அறுக்க முடியாது என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. பற்று அற்றவர் யார் என்றால் அவர் இறைவன் ஆவார். நம்முடைய பற்றை யார் மீது வைத்தால் நம்முடைய பற்றை விட முடியும் என்றால் இறைவன் மீது நம்முடைய பற்றினை வைத்தால்தான் நம்முடைய பற்றை நாம் விட முடியும். பற்று அற்றவருடைய பற்றினை நாம் பற்றமடைந்தால்தான் நம்முடைய பற்றை நாம் விட முடியும். அப்படி நாம் பற்றை விட்டால் நாம் இறைவன் நிலைக்கு உயரலாம். பற்றிய பற்று அனைத்தையும் பற்று அறவிட்டு ஒழித்து அருளும் பல பற்றை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றினால் என்றும் இறைவரே என்கிறார் வள்ளல் பெருமான். திருவெற்பா பாடல் ஒன்றில் அந்த பாடலை மற்றறிவோம் எனச் சிறிது தாழ்ந்திருப்பீர், ஆனால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ, சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே. சமரச சன்மார்க்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். சத்தியம் தென்மொழி கொண்டுலகீர். பற்றிய பற்றினைத்தையும் பற்ற விட்டருளும் பல பற்றிய பற்றுமினோ என்று இறைவீரே. தவத்தை பற்றி மகான் திருமூலர் திருமுந்திர பாடல் ஒன்றினில் குறிப்பிட்டுள்ளதை விளக்கத்தோடு கண்டு நாமும் தவத்தின் மூலமாக இறை சக்தியை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். இலை தொட்டு பூப்பறித்து எந்தைக்கு என்று எண்ணி மலத்தொட்டு கொண்டேன் வரும் புனல் காணேன். தலை தொட்ட நூல் கண்டு தாழ்ந்து என் உள்ளம் தலை தொட்டு கண்டேன் தவம் கண்டவாறே. விக்கிரகங்களுக்கு மலர் சூடி அழகு பார்ப்பதற்காக இலையில் உள்ள பூவை பறித்து அழகிய பூசலமாக தொடுத்து விக்கிரகங்களாய தெய்வத்திற்கு சாற்றி வழிபட்டேன். ஆனால் என்னுடைய கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீரும் வரவில்லை. இறைவன் யார் என்பதை பற்றிய மெய்ஞான நூல்களை நாம் படிக்கின்ற போது நம்மை அறியாமலேயே நம்மிடம் உள்ள நான் என்ற அகந்தை அழிந்து நம்மிடம் அருட்கண்ணீர் தானாகவே ஊற்றெடுக்கச் செய்யும். விக்கிரகங்களுக்கு பூப்பறித்து சாற்றி வழிபட்டாலும் வராத கண்ணீர் மெய்ஞான நூலை தொட்டு படிக்கின்ற போது தானாகவே வருகின்றது. எதனால் வருகின்றது என்றால் மெய்ஞான நூல்களில் உயிர் இருப்பதால் தான். மெய்ஞான நூல்களை அருட்சக்தி துணையில்லாமல் எழுதவோ படிக்கவோ முடியாது. மெய்ஞான நூல்களை படிக்கின்ற போது நம்முடைய உள்ளமாகிய மனதை உருகச் செய்து இறை சக்தியை உணர்ந்து கொள்வதற்கு துணை புரியும். உள்ளம் தாழ்ந்து உணர்ந்து கொள்வதற்கு நான் என்ற அகம்பாவம் நம்மை விட்டு விலகியது என்று எடுத்துக்கொள்ளலாம். நாம் தவம் செய்ய வேண்டும். தவம் செய்தால்தான் நம்மை பற்றியும் இறைவனை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும். வள்ளலார் நோவாமல் நோன்பிருந்து இறைவனிடமிருந்து அனைத்து பேரொழியும் பெற்றார். நம்முடைய புருவமத்திய நினைவை நிறுத்தி வைத்து நாம் தவம் செய்து கொண்டு இருந்தால் நம்மிடம் அருட்கண்ணீர் தானாகவே ஊற்றெடுத்து ஓடும் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம். இதை நாம் நம்மிடமிருந்தே கண்கூடாக பார்த்து இறைசக்தியை உணர்ந்து கொள்ளலாம் என்கிறார் திருமூலர். அன்பானவர்களே, அன்பான மெய்யுணர்வாளர்களே,
இந்த பதிவை இதுகாரம் பொறுத்திருந்து நீங்கள் கேட்டதற்கும் பார்த்ததற்கும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். பார்த்துவிட்டு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுல ஆவிய நிர்மல வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடு வான்மலர் சிலம்படி வைத்து வாழ்த்தி வணங்கிடுவோம். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். நெஞ்சக் கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம்பணிமாம் ஆடும்பரி வேலனை சேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுலையோ கவித சல்லாப வைனோதனம் நீ அலையோ எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. வானோ புனல் பார்கணன் மாருதமோ ஞானோதயமோ நவின் நான் மதையோ யானோ மனமோ என யாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் திருமூலர் சுவாமியே. ஓம் திருமூலர் சுவாமியே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வணக்கம்.